அடிக்கிற வெயிலுக்கு கூலாக ஒரு நியூஸ் சொல்கிறேன் கேளுங்க. தில்லியில் கிட்டத்தட்ட 40 டிகிரி வெயில். தில்லி யூனிவர்சிட்டியோட லக்ஷ்மிபாய் காலேஜோட பிரின்சிபல் மேடம் கிளாஸ் ரூம்லாம் வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்குது, சூடு அதிகமாக இருக்குது, அதனால் பசங்க உட்காந்து படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமே அப்படின்ட்டுன்னு அவங்க பிரின்சிபல் மேடம் இல்லையா, அதனால் பயங்கரமாக யோசித்து இந்த மாட்டு சாணம் இருக்குல்ல, மாட்டு சாணம் அதை எடுத்துகிட்டு போய் கிளாஸ் ரூமில் இருக்க சுவர் ஃபுல்லுமே இந்த பிளாஸ்டர் பண்ணுற மாதிரி அவங்களே என்ன பண்ணியிருக்காங்க, அந்த கிளாஸ் ரூமில் இருக்க சுவர் ஃபுல்லுமே அந்த மாட்டு சாணத்தை பூசி மொழுகி வச்சுட்டு வந்திருக்காங்க. நம்ம பசங்களுக்கு சொல்லவா வேணும், இந்த வீடியோவை வைரல் ஆக்கியிருக்காங்க. நியூஸ்லேயும் இந்த வீடியோ பயங்கரமாக வைரல் ஆகிடுச்சு. உடனே தில்லி யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட் யூனியனோட பிரசிடென்ட் என்ன பண்ணார், சில ஸ்டூடெண்ட்டை கூட்டிகிட்டு நேராக பிரின்சிபல் மேடமோட ரூமுக்கு போயிட்டார். அங்கே போனோன்னே பிரின்சிபல் மேடம் அன்னைக்குன்னு பார்த்து இல்லை, வைஸ் பிரின்சிபல் மேடம் தான் இருந்திருக்காங்க. வைஸ் பிரின்சிபலை பார்த்து கேட்டிருக்காங்க, ஏன் வந்து இந்த மாதிரி கிளாஸ் ரூமில் ஸ்டூடெண்ட்லாம் யாருமே இல்லாத நேரத்தில் மேடம் வந்து மாட்டு சாணத்தை செவர் ஃபுல்லுமே பூசிட்டு போயிருக்காங்க அப்படின்னு கேட்டோன்னே அதுக்கு வந்து வைஸ் பிரின்சிபல் மேடம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இல்லை ரூம் வந்து கூலிங் ஆகிறதுக்காக மேடம் வந்து ரிசர்ச் பண்ணி பார்த்துருக்காங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. உடனே தில்லி யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட் யூனியனோட பிரசிடென்ட் என்ன பண்ணியிருக்காரு, ஏன் இந்த ரிசர்ச்சை நம்ம பிரின்சிபல் மேடம் ரூம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே கொண்டு வந்த அந்த மாட்டு சாணத்தை எடுத்து பிரின்சிபல் ரூமோட செவர் ஃபுல்லுமே அவர் பூச ஆரம்பித்து ஒரு அருமையான சம்பவம் பண்ணிட்டு போயிட்டார். இந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.